எப்பா டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பார்வதி கமருதீனு? என்னடா இப்படியெல்லாம் பழி வாங்கியிருக்கீங்க? கேட்டா நேத்திக்கு நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க, அதனால நாங்க இன்னைக்கு இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைய கீழே வலுக்கட்டாயமா கீழே தள்ளி பேனிக் அட்டாக் வர வச்சு என் மெடிக்கல் எமர்ஜென்சி வேகமா எடுத்துட்டு போய் பதைக்கிறாங்க ஒட்டுமொத்த ஆட்களும். ஆனா இவங்க உட்காந்துட்டு நியாயம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா மனசுல கொஞ்சமாவது அந்த முகத்திலேயாவது கொஞ்சம் ஒரு ஐயமோ இல்லை பயமோ ஏதோ ஒரு கருமத்தை காமிச்சாவது தொலைச்சிருந்துங்களாண்ணா. என்னடா இவ்வளோ வெக்கம் கெட்டவங்களா வந்திருக்கீங்க? என்னடா நீங்கள் இவ்வளோ கொஞ்சம் கூடவாடா மனிதாபிமானம்ன்றது கொஞ்சம் கூட வாடா இல்லை, கொஞ்சம் கூட வாடா இல்லை. யாரா நீங்கள்லாம்? எங்கேருந்துடா வந்திருக்கீங்க? இது பிக் பாஸா இல்லை ஓய ரூமாடா இது? என்னடா இதெல்லாம்? என்னடா நடந்துட்டுருக்கு இதெல்லாம்? அப்பா சாமி, நமக்கே மக்களே, நமக்கே பதைக்குது மக்களே. எனக்கே அது பார்க்கவே முடியல. அவ்வளோ அவ்வளோ ஆக்ரோஷமாக அவ்வளோ கேவலமாக வாடா பண்ணுவீங்க. போன வீடியோவில் தான்டா சொன்னேன், காமருதீன் சொன்னது தப்பு தாங்க அப்படின்னு வந்து சொன்னேன் நான். சாண்ட்ரா ஸ்கேம்ரா அப்படின்னு சொல்லி இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு இவங்க வந்து சொன்னது, நீங்கள் பாத்ரூமாக போயிட்டு காமம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது, அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்காக என்னடா இவ்வளோ கேவலமாடா பண்ணுவீங்க? யாரா நீங்கள்லாம்? டேய், நீங்கள் என்ன கழுத்தறுத்துட்டு போட்டு கீழே போட்டு உங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க போலையே. என்ன இவ்வளோ மோசமாக நடந்துப்பீங்க நீங்கள்? டேய், இது ஒரு நேஷ்னல் டெலிவிஷனு. எப்படி எப்பா டிசிப்ளின் இல்லை, டெக்கோரம் இல்லை, எதுவுமே கிடையாது இவங்களுக்கு. என்னங்க ஒரு வெஞ்சன்ஸ் கேமுங்க விளையாடுறதாங்க? பார்வதி, அப்பா சாமி பார்வதி, எனக்கு இப்போ தான் புரியுது மக்களே. ஒரு விஷயம் எனக்கு இப்போ தான் புரியுது. அது என்ன தெரியுமா? கடந்த ஒரு 4-5 வாரமாக அமைதியாக இருந்தாங்க. பார்வதி எங்கே போனாங்கன்னே தெரியாமல் இருந்தாங்க. இப்போ தான் இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு ஆள் இருந்தால் இவங்க ஆடுற ஆட்டம் இருக்குது பாரு. ஒருத்தரை கூட வந்து பார்த்திங்கன்னா மதிக்கிறதே கிடையாது. எல்லாரையும் லிட்டரலாக போட்டு பொழந்து எடுக்கணும்னு நினைக்கிறது. என்ன மக்களே, எனக்கு நிஜமாகவே சொல்கிறேன், நெஞ்சு தடான்னுது, எனக்கு துடிக்குது. அவ்வளோ என்னடா அப்பா. லைவ் பார்த்துட்டு நான் முன்னாடி வீடியோ வந்து லைவில் என்ன நடந்துகிட்ருக்கோ அதை நான் போட்டுருக்கேன். இது வந்து மேபி இன்னும் 2 hours ஆகும். நீங்கள் எபிசோடில் பார்த்த ஒரு விஷயம், சாண்ட்ரா கீழே விழுந்தது, அந்த கார்லேருந்து கீழே தள்ளி விட்டது, அதுக்கப்புறம் மெடிக்கல் ரூம் போட்டதெல்லாம் டக்குன்னு முடிச்சிட்டாங்க. நான் லைவ் பார்த்துட்டு சரி லைவில் இருக்கிற விஷயத்தை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு சரி எபிசோடில் என்னத்தை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, என்னடா இவனுக்கு இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. ஒன்றும் இல்லை மக்களே, ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கமருதீனுக்கும் சாண்ட்ராவுக்கும் சுத்தமாக நேற்றுக்கு இருந்தே ஆகலை, அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து சுத்தமாக ஆகலை. சாண்ட்ராவை ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தார். சரி ஓகே, அதுக்கு வந்து அவங்க ரிப்ளை கொடுத்தாங்க, அழுதாங்க, போய் உக்காந்தாங்க, அதெல்லாம் ஓகே. இன்றைக்கி சும்மா ஃபன்னாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காருக்குள்ளே வந்து ஆரம்பித்தாப்புல கமருதீன். இந்த கமருதீனுக்கு அதாவது கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக போயிட்டு விக்ரம் கிட்டேயோ இல்லை வந்து சபரி கிட்டேயோ இல்லை வேறு யாராவது வினோத்துக்கிட்டேயோ எல்லாம் சண்டை போட மாட்டார். இவர் ஆம்பளை கிட்டேலாம் போய் சண்டை போட மாட்டார். இப்படி தான் சொல்லி ஆகணும், வேறு வழியே கிடையாது. இவனுங்க ஒரு டாக்ஸிக்காக இருக்கானுங்கன்னா இவனுக்கு டாக்ஸிக்காக தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியே தீரணும். இவனுங்கெல்லாம் போயிட்டு இருந்தாலும் போயிட்டு அவங்ககிட்டலாம் சண்டை போட்டுருக்க மாட்டார். எப்ஜே இருந்தானே அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுருக்க மாட்டார். இவர் எல்லாம் பார்வதி கிட்ட சண்டை போடுவார், அரோரா கிட்ட சண்டை போடுவார், சாண்ட்ரா கிட்ட சண்டை போடுவார், திவ்யா கிட்ட சண்டை போடுவார். இவங்களுக்கு இதே தான் வேலை. இந்த ஆளுக்கு கமருதீன் ஒரு ஆள் உள்ளே இருக்கான்ல, இவனுக்கு இதே தான் வேலையாப்பா. பார்த்தாலையும் பொம்பளைங்கிட்ட சண்டை போடுறது தான் வேலையே. இவனுக்கு எதிராக எவனையுமே எதுவுமே வந்து பேசிடவே கூடாது, இவனுக்கு எதிராக எதுவுமே வந்து பண்ணிடவே கூடாது. அப்போ நீ எதிராக யாருமே எதுவுமே சொல்லவும் கூடாது, எதுவுமே உனக்கு பண்ணவும் கூடாது. அப்படின்னா நீ ஒழுங்காக இரு. நீ ஒழுங்காக இல்லைன்னா எல்லாரும் விமர்சனங்கள் பண்ண தான் செய்வானுங்க. அதுக்காகவே வந்திருக்கானுங்க அவனுங்க. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க உன்னை பற்றி நோகடிக்கிறதுக்கும் உன்னை பற்றி கலங்கடிக்கிறதுக்கும் நீ என்ன பண்ணுற கேவலமாக பண்ணுறத சொல்கிறதுக்காக தான் உள்ளே இருக்கிறானுங்க அவனுங்க அதை செய்ய தான் செய்வானுங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியாது. யாரா நீங்கள்லாம்? யார் நீங்கள்லாம்? இதில் வேறு நீங்கள் ஒரு செலிப்ரிட்டிஸு, சீரியல் ஹீரோஸு, இவங்களெல்லாம் வேறு ஹீரோவாக நாங்கள் டிவியில் உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கோம். எப்படிடா ஒரு பிம்பத்தை நீங்கள் எல்லாம் க்ரியேட் பண்ணி எவ்வளோ கேவலமான ஒரு வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. சத்தியமாக மக்களே பார்க்க முடியல மக்களே. ரியலாக சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சீசனை நான் பார்த்ததே கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி நான் 6 சீசனாக வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். இதை விட ஒரு மட்டமான கேவலமான பொறுக்கித்தனமான அசிங்கமான ஒரு சீசனை நான் பார்த்ததே கிடையாது. அதுலேயும் இந்த 4-5 ஒரு 2-3 பேர் இருக்காங்க மக்கள், இந்த பார்வதி கமருதீன்லாம். எப்பா எங்கேந்திரா எடுத்துகிட்டு வந்து சொருகுனீங்க இவங்களெல்லாம்? எத்தனையோ பேர் பிக் பாஸோடைய சான்ஸ் கிடைச்சிடாதா? அவங்களுக்கு காலம் முழுக்க வந்து புண்ணியம் பண்ண மாதிரி வந்து அவ்வளோ நன்றி விசுவாசத்தோடு வந்து இருப்பானுங்க.
எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இது மூலிமா எனக்கு ஒரு வாழ்க்கை அமைய போகுது. நான் ஹீரோவாக போகிறேன், இல்லை காமெடியன் ஆக போகிறேன், இல்லை பாடகராக போகிறேன், இல்லை மியூசிக் டைரக்டர் ஆக போகிறேன். ஏதோ ஒரு விதத்தில் நான் சாதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மேடை கிடைச்சா எவ்வளோ தூரம் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இருக்காங்க. இல்லை அவனுங்கெல்லாம் கண்ணுக்கே தெரியாதடா அவங்களுக்கெல்லாம். என்னடா செலெக்ஷன் டீம் இது? அப்போ ஒரு எல்லை மீறி போகுது அப்படின்னா அந்த பிக் பாஸாவது உள்ளர வந்து ஏதாவது ஒன்று பண்ணியாவது ஆகணும்ல. அவரும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க மக்களே. யப்பா முடியல, சத்தியமாக சொல்கிறேன், ரியலாகவே சொல்கிறேன். இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹார்ட் படபடான்னுது. ஏன்னா இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க பா சாமி கடவுளே. இந்த பொண்ணு ரியலாக சொல்கிறேன், எனக்கு சபரிநாதன்லாம் லிட்டரலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து பிடிச்சது. அதுக்கப்புறம் என்னடா இருந்தாலும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. அவனுக்கு இருக்கிற மனிதநேயம் கூட எவனுக்குமே இல்லை தெரியுமாங்க. விக்கல்ஸ் விக்ரம், சபரிநாதன், வினோத். என்ன சபரிநாதனுக்கு என்னடா அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறது, டிடிஎஃப் வின் பண்ண வேண்டிய ஆள் தெரியுமா? சாண்ட்ரா விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காரை விட்டு வேகமாக இறங்கி ஓடி வந்து தூக்கிட்டு போகிறார். வினோத், விக்கல்ஸ் விக்ரம் ஓகே, அவர் அவுட் ஆகிட்டார், ஓகே. என்னடா அதை நியாயப்படுத்துறீங்க நீங்கள்? சரி ஓகே, நீங்கள் கீழே தள்ளி விட்டது வரைக்கும் கூட ஓகே, அது உங்கள் கேமாக இருக்கலாம், இல்லை கோவத்தில் பண்ணீங்க, ஏதோ ஒன்று இருக்கலாம். அவங்க என்ன பேனிக் அட்டாக் ஆகிருக்காங்க, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது துடிக்கிறாங்க, ஒரு மாதிரி வந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஆனால் அப்போ கூடவா நியாயம் பேசிகிட்டு இருப்பீங்க? எதுவாக இருந்தாலும் வாக்குவாதம்னா வாக்குவாதம். ஏண்டா நீங்கள் ஒரு கேமுக்காக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறீங்க, இன்றைக்கி நீங்கள் அடிச்சுக்கிறீங்க, நாளைக்கு வந்து பேசிக்கிறீங்க, அண்ணா தங்கச்சி அப்பா அம்மா வாயா தாயா ஏதோ ஒன்றத்தை வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஓகே நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் உங்களோட ஹியூமனிட்டி என்ன அப்படின்றத நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அந்த சர்க்கிளில் வந்து ஓகே அவங்கவுங்க ஓகே இவங்க வந்து இவங்க கூட பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பேசுவாங்க. ஏன்னா ஒரே டீமில் போட்டாங்க, நான் பேசி தான் ஆகணும், ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி ஆகணும், அவங்க பேசுகிறத நீ கேட்கணும், நீ பேசுகிறத அவங்க கேட்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் நாங்கள் பார்க்குறோம்ல நீ என்ன பண்ண, என்ன பேசிகிட்ருக்க, என்ன செஞ்சிட்ருக்கன்னு. பார்வதி அப்பா வில்லி டு த கோர் மக்களே, வில்லி டு த கோர். அதுதான் விஜய் சேதுபதி சொல்லிட்டு போனார் போல் லாஸ்ட் வீக்கில். ரியலாகவே சொல்கிறேன். ஏம்மா ஒரு படி, அதாவது ரைட்டிங் பண்ணுறாங்கள, ஒரு கதை எழுதுகிறவங்களே வந்து ஹீரோவை விட ஒரு படி மேலே தான் எழுதுவாங்க வில்லனை அப்படின்ற மாதிரி. எப்பா இவங்க ஒரு படியெல்லாம் இல்லை, 1000 படிக்கு மேலே வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு வில்லியை வந்து நீங்கள் ஒரு சினிமாவில் போடணும் அப்படின்னா தயவுசெய்து பார்வதியை கூப்பிட்டு போடுங்க மக்களே, தயவுசெய்து போட்டுருங்க. ஏன்னா அவங்க பேரை போட்டாலே ஒரு வில்லி தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து கொண்டு போயிடுவாங்க. இது என்னடா பேசு, என்னடா டே எப்பா சாமி. ஒரு பக்கம் இவங்க இந்த கேவலத்துலேயும் கேவலமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அதை விட எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, இவங்க 2 பேரும் காமம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்கிறாங்களா, நான் அதை பார்த்தேன்னு வேறு சொல்கிறாங்களா. என்னடா அசிங்கத்தை காட்ட நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு புரியவே இல்லைடா. யாரை இதை நம்ம சரின்னு சொல்கிறது, யாரை நம்ம தப்புன்னு சொல்கிறது, எனக்கு புரியவே இல்லை. டோட்டலாகவே எல்லாருமே டிஸ்கஸ்டிங்காக தான் வந்து இருந்துகிட்ருக்கீங்க. இதை தான் நான் ரிவ்யூவில் சொல்கிறேன். உடனே கீழே வந்து அவங்க என்ன பண்ணவே இல்லையா, அவங்கெல்லாம் செய்யவே இல்லை. எல்லா சீசன்லேயும் அதை பண்ணி தான் இருக்கானுங்க. போய் உள்ளற நைட்டு லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவனாவது இன்டர்வியூ கொடுத்துருப்பான். இதுக்கு முன்னாடி சீசன்களில் கண்டஸ்டண்ட்டுங்க அவங்களோட இன்டர்வியூஸ் பாருங்கள். ஆஃப்டர் லைட் ஆஃப் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. எப்பா பர்சனலை விட்டுருங்க, இந்த விஷயத்துக்குள்ளே நான் வரல. ஆனால் இந்த டோரெல்லாம் கழட்டி சாண்ட்ராவை கீழே தள்ளந்த கூட நான் ஏற்றுப்பேங்க. ரியலாக சொல்கிறேன், அது அவங்க கேமாக கூட இருக்கலாம். ஆனால் அத்தனை பேர் இந்த பக்கம் திவ்யா கத்துறாங்க, சுபி கத்துறாங்க, சபரி கத்துறாங்க, வினோத் கத்துறாங்க, எல்லாரும் கத்திக்கிட்டே வந்திருக்காங்க. வேணாம் பாருன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அத்தனை பேர் கத்துறாங்க. அப்போ நேற்றுக்கு நீங்கள் எல்லோரும் அழுத்தி பிடிச்சிங்கள, அப்போ எங்கே போச்சு உங்களோட ஹியூமனிட்டின்றாங்க. அதை கூட ஏற்றுக்கிறேன்ப்பா. அவ்வளோ பேர் சொல்லியும் பார்வதி அதை கேட்கல, அதனால் நான் ஏற்றுக்கிறேன். அதை கூட நான் ஏற்றுக்கிறேன். நாங்கள் ஏற்றுக்கிறோம், மக்கள் வந்து ஏற்றுக்கிறோம்ப்பா. ஆமாம், நேற்றுக்கு 7 பேர் ஒரு ஆள் மேலே விழும்போது எப்படி ஃபீலிங் இருந்ததோ அதை தான் இவங்க இப்படி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம், அப்படிலாம் நான் சொல்ல வரல. அது வரைக்கும் நான் ஏற்றுக்கிறேன். அது ஒரு கேமாக இருக்கலாம், ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், தூக்கி வெளியே கூட போடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஒரு பேனிக் அட்டாக் ஆகி அவங்க வந்து ஃபிக்ஸ் மாதிரி இழுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்கள, நிறுத்துங்க சுபி, நிறுத்துங்க. மெடிக்கல் ரூம் இருக்குது, மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஆள் வருவாங்க, நிறுத்துங்க, ஒன்றும் ஆயிடாது அப்படின்றீங்களே, என்னது அது நியாயம்? என்னடா
மெடிக்கலே இருந்தாலே உயிர் போனால் போனது தான். ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேருக்கு உயிர் போகிறதில்ல? போதுங்களா இல்லையா? போதில்ல. இப்போ ஹாஸ்பிட்டலில் உயிரை காப்பாற்றுறது தானே கொண்டு போய் நிறுத்துகிறாங்க, படுக்க வைக்கிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருந்தும் நிறைய பேருக்கு உயிர் போதா இல்லையா? போதில்ல. அப்புறம் என்ன மெடிக்கல் ரூம் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னா மக்களே அவங்களுக்கு 40+ வந்து ஏஜ் ஆகும். இப்போல்லாம் 20-25லே வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து வந்துடுது. அது அதிர்ச்சியோ இல்லை கோபமோ இல்லை வந்து அந்த வெறுப்போ ஏதோ ஒரு விதத்தில் ஆகிடுது. நான் வந்து ஆனால் எதுவும் நடக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம், நான் ஏற்றுக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்ல வரேன் நான். ஒரு ஆள் வந்து உன் முன்னாடி விழுந்துட்டுருக்கான், அவங்க வந்து உன்னால தான் கீழே விழுந்திருக்காங்க, உன்னால தான் அவங்க பேனிக் அட்டாக் ஆகிருக்காங்க, சுயநினைவை இழந்திருக்காங்க, மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, மெடிக்கல் ரூம் எமர்ஜென்சிக்கு வந்து வேகமாக கூட்டிகிட்டு ஓட வேண்டிய அவசியம் வந்திருக்கு. அப்போ நீ ஏன் ஆர்கியூ பண்ணுற? மெடிக்கல் ரூம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கூப்பிட்டு போனாக்கா சரியாகிடுவான், சரி பண்ணிவிடுவான், கால் உடஞ்சா என்ன பூட்டிக்கலான்னு சொல்லுவியா? கை உடஞ்சா என்ன திரும்பி தேர்த்திக்கலான்னு சொல்லுவீங்களா? புரியலையே எனக்கு. ஹியூமனிட்டி கிடையாது, டிசிப்ளின் கிடையாது, டெக்கோரம் கிடையாது, மக்கள் இத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்கன்ற சுய அறிவு கிடையாது. யாருங்க இவங்கெல்லாம்? நான் எல்லாரையும் சேர்த்து தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன், எல்லாரையும் சேர்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன். அதில் ஒரு 4-5 பேரை தவிர மற்ற எல்லாருமே அவ்வளோதான், எல்லாருமே அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் வந்து இருக்காங்க. இத்தனை நாட்கள் வந்து பலுனக்கா இவங்க வந்து இப்படி இப்போ இது உடம்பை காமிச்சு வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 1008 விமர்சனம் அந்த பொண்ணு மேலே. அவ்வளோ விமர்சனங்கள் இருந்தது. ஏன்னா அவங்க அதை தான் அவங்க பண்ணாங்க, அதை கோ த்ரூ பண்ணிட்டு தான் வந்துருந்தாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணு எவ்வளவோ மேலுன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. இத்தனை நாள் வந்து எல்லாத்தையும் உண்மை நல்லவங்க செல்லும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போர்வையாக போத்துட்டு இருந்த ஆட்கள் தானே நீங்கள்லாம். அவங்களே மேலுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. ஏன்னா ஒரு ஹியூமனிட்டியோடு நடந்துக்க முடியாதா? யாரா நீங்கள்? சத்தியமாக நான் சொல்கிற மக்களே, இந்த சபரி, வினோத், அப்புறம் விக்ரம் இவங்களாம் பாராட்டியே தீரணும் மக்களே. ரியலாக சொல்கிறேன் நான். அங்கே தூக்க முடியல, அவங்களால மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. விக்ரமால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சபரி அவர்கள் டக்குன்னு கீழே இறங்கி அவர் டிடிஎஃப் வின் பண்ணியிருக்கலாங்க. 15 இந்த வாரம் அவர் எவிக்டாக வெளியே போனாக்கா யாருங்க அதுக்கான காரணம்? யார் காரணமாக இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரோட ஹியூமனிட்டி தான் காரணம். மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அவரை. நான் கொண்டாடுறேங்க, நான் போடுறேங்க 10 வீடியோ. ரியலாக சொல்கிறேன். இது கேம் தான். ஒரு அளவு இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு அளவுக்கு வில்லத்தனமும் இருந்தாலையும் ஒரு இதுவாக இருந்தாலையும் இதெல்லாம் ஒரு கேம் தாங்க, கேமுக்காக இது பண்ணுறாங்கங்க, இது இப்படி நடந்திருக்குங்க, அது அப்படி நடந்திருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே ஹியூமனிட்டின்னு ஒன்று இருக்குதுல்ல, ஒரு கேமுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குதுல்ல, அதெல்லாம் தாண்டி நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கேமாக பார்ப்பீங்க. நீங்கள் டாக்டர் இருக்காங்க, மெடிக்கல் இருக்காங்க, எமர்ஜென்சி இருக்காங்க அப்படின்னா என்ன இதெல்லாம்? வினோத் சூப்பர். வினோத் லிட்ரலாக சொல்கிறேன், வினோத்துக்கெல்லாம் நம்ம அப்ரிஷியேஷன் வந்து கொடுத்தே ஆகணும். விக்ரம் 1000 விமர்சனங்கள் வந்து இருக்கட்டுமே, இவங்க மேலாம் எனக்கு விமர்சனமே கிடையாது. சபரி மேலேயோ விக்ரம் மேலேயோ அதே போல் வந்து நம்மளுடைய வினோத் மேலேயோ எனக்கு விமர்சனமே கிடையாது. வினோத் மேலே கூட கொஞ்சம் விமர்சனங்கள் வந்து இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் ஹியூமனிட்டியோடு நடந்துக்கிட்டாங்க மக்களே. சத்தியமாக சொல்கிறேன், நிஜமாக சொல்கிறேன். இந்த 3 பேரில் இந்த 3 பேர் அந்த என்ன சுபிக்ஷா கூட கேட்டாங்கங்க, இவங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுங்க தயவுசெய்து சொல்கிறேன். திவ்யா கணேஷ் வந்து அவ்வளோ சண்டை போகிறாங்க, ஏன் என் கையை பிடிச்சி இழுக்கிற, ஏன் இந்த மாதிரிலாம் ஆஷா நடந்துக்கிறது, இதெல்லாம் தப்பு பாருன்னு கத்துறாங்க. இவங்களுக்கு போடுங்க மக்களே ஓட்டிங்ஸு. இதுங்களெல்லாம் வெளியே தூக்கி போட்டு மெதிங்கன்ற நான். ஏன்னா இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, இவ்வளோ டாக்ஸிக்காக வந்திருக்காங்க, 18+ கண்டென்ட் கொடுக்குறாங்க, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க, பாத்ரூம்குள்ளே காமம் பண்ணுறாங்க, அந்த மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனுங்கெல்லாம் சப்போர்ட்டு வேறு பண்ணி ஓட்டிங் சப்போர்ட்டு நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ எப்பா எனக்கு அசிங்கமாக இருக்குடா டே. நான் அட்லீஸ்ட் ஒரு 10 வீடியோ போடுறேன், 1 or 2 வீடியோஸ் வந்து அவங்களுக்காக போடுவேன். அவங்க பண்ணக்கூடிய நியாயத்தை ஓரளவுக்கு அதை நியாயப்படுத்தி சொல்லணும்னு நான் நினைப்பேன். எனக்கு கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது எனக்கு. ஹியூமனிட்டி இல்லாத ஒரு இன்ஹியூமன் பீயிங்ஸ் தான் வந்து சொல்லி ஆகணும். சபரி, வினோத், விக்ரம், சுபிக்ஷா அவ்வளோ இந்த வாரம் எவிக்டாக வெளியே போகிறாங்க. திவ்யா இவங்களுக்கெல்லாம் யாராவது ஓட்டு போட்டு இவங்களை ஹியூமனிட்டியோடு இருக்காங்க மக்களே. தயவு செய்து நான் சொல்கிறேன், இவங்களில் யாராவது ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. வேறு யாருக்காவது போட்டுக்கிட்டு சனிங்களை கூட்டு வந்து கடைசி டாப் 3 டாப் 2லாம் கொண்டு வந்தீங்கன்னா சத்தியமாக இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. எண்ட் ஆஃப் தி டே வாக்குவாதமாக இருக்குது. புரியுதுங்களா? வாக்குவாதமாக இருக்குது.
ஒரு ஆளுக்கு கீழே விழுந்து எமர்ஜென்சி ஆயிடுச்சு, மெடிக்கல் ரூம் போகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது இவ்வளோலாம் மோசமாக பேசுகிறத சத்தியமாக லிட்டரலாக என்னாலலாம் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.